சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 17 பேர் காயமுற்றிருக்கின்றார்கள். இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்ற சூழலில் இன்றைக்கு அனைத்து கட்சியினுடைய கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலும், மற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் இவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெற்றது. அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்றார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்றார்கள். எல்லா கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற இந்த படுபாதக செயலை கண்டித்தோம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே இது குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததோடு தன்னுடைய மனவேதனையை வெளிப்படுத்தினார். இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வாறு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்பாவி பொதுமக்கள் கொள்ளுகிற நிலைமை தொடரக்கூடாது. ஏற்கனவே 2017 அமர்நாத்துக்கு சென்ற யாத்ரீகர்கள் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். 2019 40 சிஆர்பி வீரர்கள் கொல்லப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டார்கள். இது தொடர்ந்து 3வது நிகழ்ச்சி. எனவே அப்பாவி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த வகையில் இது போன்ற தீவிரவாத நடவடிக்கைகளை வெறும் வார்த்தைகளால் கண்டிப்பதோடு நிறுத்திவிடாமல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும் என்றும், இது தொடர்பாக ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகின்ற எல்லா நடவடிக்கைகளும் தமிழ்நாடு மக்களும் துணை இருப்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதே வழியிலே நின்று அவருடைய கருத்துக்களை முன்வைத்து இந்த படுபாதக செயலை கண்டிக்கின்ற இந்த நேரத்தில் கட்சிகளுக்கிடையே வேறுபாடு இல்லை. நாடு என்ற ஒரே உணர்வோடு எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். இந்த படுபாதக செயல் இனியும் தொடரக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். கொஞ்சம் நாள் இடைவெளி விட்டு இப்படி வருகிற போது சுற்றுலா பயணிகளாக செல்கின்ற அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த கொடூர நிலைமை, இவர்களுடைய இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிற்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாடு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு நிச்சயமாக துணை நிற்கும் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். சற்றேறக்குறைய காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோருமே சொன்னது, இந்த செயலை கண்டிக்கிறோம், அரசாங்கம் இது தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே கூட்டத்தில் அவர்களுக்கும் அதில் அரசாங்கத்தின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு பதில் சொன்னார்கள். எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம், இதில் எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லை. நாடு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறது. எல்லையோரத்தில் நடக்கிற இந்த படுபாதகத்தை முடித்து வைப்பதற்கு வேகமான நடவடிக்கைகளை, குறிப்பாக தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு முதலமைச்சர் சொன்னதைப் போல இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லோருமே வலியுறுத்தியிருக்கிறோம். தீவிரவாத தாக்குதல் நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த தீவிரவாதியும் கைது செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்க நிலவரம் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமித்ஷாவோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ ஏதாவது விளக்கி பேசினாங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? அவர்கள் முதல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தார்கள். அதாவது அந்த பகுதிகளில் எப்படி தீவிரவாதம் இருந்தது, எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சில விவரங்களை புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்தார்கள். இப்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அது குறித்து தீவிரமாக பேசுவது இந்த நேரத்தில் அது சரியாக இருக்காது என்பதை எல்லோருமே உணர்ந்திருந்தோம். ஆக அரசாங்கம் அவர்களை கைது செய்யவோ அல்லது அந்த அமைப்பின் மீது தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவோ என்ன விதமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை நிச்சயமாக மேற்கொள்வார்கள் என்று நாம் நம்புகின்றோம். ஒன்றிய அரசுக்கு இதில் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. உள்துறை அமைச்சகத்துக்கும் இருக்கிறது, வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் இருக்கின்றது, அதே போல் பாதுகாப்புத்துறைக்கும் இருக்கின்றது. இப்போது இந்தியா சில நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியவர்களை பற்றிய ஓரளவு விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவர்களை எப்படி இந்த அரசாங்கம் கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம், நம்புவோம். நிச்சயமாக மக்களுடைய மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புகிறோம், அதையே வலியுறுத்துகிறோம்.
தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசால் எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நடவடிக்கைகள் குறித்து இன்னைக்கு மத்திய அரசு தெரிவித்திருக்கின்ற அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லது திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அந்த போதுமானதாக இருக்கா? அதாவது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் தொலைக்காட்சியில் பார்த்ததை அவர்களும் சொன்னார்கள். அந்த இண்டஸ் ரிவர் பேக்ட் அது சம்பந்தமாக, அப்பொழுது இந்த சார்க் விசாக்களை ரத்து செய்திருப்பது தொடர்பாக, தூதரகத்தில் இருக்கிற மிலிட்டரி தொடர்பான அந்த அவர்களுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைத்திருப்பது போன்ற நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் அவர்களும் அங்கே சொன்னார்கள். அது குறித்து யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. காரணம், இதெல்லாம் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் என்று சொல்வதைப் போல ஃப்ரம் த சைட் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட், அதாவது ராஜ ரீதியான நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் இந்த அரசாங்கம் இந்த திசையில் நிச்சயமாக பயணிக்கும். காரணம், ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. எதிர்பாராத தருணத்தில் பட்டப்பகலில் இப்படி படுபாதகமாக குறிப்பிட்ட சில நாட்களே திருமணமான உட்பட பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து விவரமாக பேச வேண்டியதில்லை. இது பாதகமான, கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்கிற போது இந்த பொறுப்புணர்ச்சி எதிர்க்கட்சிகளுக்கு இருப்பதைப் போல அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிச்சயமாக அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள் என்று நான் மீண்டும் சொல்கிறேன், நம்புகிறோம். கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத தாக்குதல் நடக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு மத்திய அரசு ஆய்வுகள் ஏதாவது நடத்தி இருக்குதுன்னு சொல்றாங்களா, இல்லை இன்டெலிஜென்ஸ் ஏதாவது? அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. பொதுவாக இது போன்ற செயலில் ஈடுபடுகிறவர்கள் முற்றிலுமாக மறைந்து விட்டார்கள், பதுங்கி இருப்பார்கள். சமயம் பார்க்கிற போது மீண்டும் வருவார்கள். சற்றேறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இது நடந்திருக்கிறது. 2019 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்த நடவடிக்கை இப்போது அப்பாவி பொதுமக்கள் மீது நடைபெற்றிருக்கின்றது. எனவே அரசாங்கம் நிச்சயமாக அதில் கவனம் செலுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் மறுபடி அதையே சொல்கிற போது இதில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை பற்றி விரிவாக அங்கே நாங்கள் பேச விரும்பவில்லை. அவர்கள் சொன்ன விவரங்களை கேட்டு எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தோம். சற்றேறக்குறைய எல்லா கட்சிகளும் ஒரே வரிசையில் நின்று ஒரே மாதிரி குரலில் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெருக்கடிகள் போதுமானதாக இருக்கு அப்படின்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.